கிடைக்கும் இடங்களிலெல்லாம் காமெடி செய்து பார்ப்பவர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கர் இன்று நம்மோடு இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு வரை கேமரா ஆக்ஷன் என்ற சொல்லுக்கு நடித்து காட்டியவர் இப்போது மண்ணுலகம் விட்டு மறைந்திருக்கிறார். ரோபோ சங்கர் மறைவை ஒட்டி அவரது திரைப்பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். சமீப ஆண்டுகளாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் காமெடி ஷோக்களில் ரோபோ சங்கரை ஒரு நடுவராக பார்த்திருப்போம். ஆனால் தொலைக்காட்சிகளில் காமெடி நிகழ்ச்சிகள் உருவான காலகட்டத்திலேயே கலக்கலான பெர்ஃபார்மன்ஸால் பிரபலமானவர்தான் ரோபோ சங்கர். மதுரையை பூர்வீகமாக கொண்ட ரோபோ சங்கர் தனது உடல் மொழியை ஆயுதமாக்கி சேட்டைகள் மூலமாக சிரிக்க வைத்தவர். ஸ்டாண்ட் அப் காமெடி, மிமிக்ரி என மேடை கலைஞராகவே தன் வாழ்வை தொடங்கினார். மேடை நிகழ்ச்சிகளுக்கு இடையே ரோபோவை போல் உடல் அசைவுகளை செய்து மக்களை கவர்ந்தவர்தான் இந்த ரோபோ சங்கர். இப்படியாக மேடைகளில் அவர் போட்ட ரோபோ வேடம் பின்னாளில் அடையாளமாக மாறி ரோபோ சங்கர் என்ற அடைமொழியாகவே மாறி போனது. 1990களின் இறுதியில் சினிமாவுக்குள் நுழைந்தவருக்கு தொடக்கத்தில் சிறு கதாபாத்திரங்கள் கூட கிடைக்கவில்லை. தொடர்ந்து 2007ஆம் ஆண்டில் வெளியான தீபாவளி படத்தில் கூட்டத்தில் ஒருவனாக வந்த ரோபோ சங்கர் 2013ஆம் ஆண்டு வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் சவுண்ட் சுதாகர் கதாபாத்திரத்தில் கவனிக்கப்பட்டார். 2015இல் வெளியான தனுஷின் மாரி படத்தில் அவர் நடித்த சனிக்கிழமை கதாபாத்திரம் வரவேற்பை பெற்று தந்தது. அதன் பின் விஜயின் புலி, அஜித்தின் விஸ்வாசம், சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் உள்ளிட்ட பல முக்கிய படங்களில் நடித்துள்ளார் ரோபோ சங்கர். டைமிங் மிஸ் ஆகாத ரைமிங் காமெடி இவரின் தனித்துவம். அதையும் ஹீரோக்களோடு சேர்ந்து அவர் யதார்த்தமாக செய்யும் போது திரையரங்கில் கைத்தட்டலுக்கு பஞ்சம் இருக்காது. காமெடியில் கவர்ந்த ரோபோ சங்கர் நடிகராக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் கலக்கி உள்ளார். த லயன் கிங், முபாசா போன்ற அனிமேஷன் திரைப்படங்கள் உலக அளவில் மிக பிரபலமானவை. அதன் தமிழ் டப்பிங்கில் பும்பா என்னும் கதாபாத்திரத்திற்கு இவரின் குரல் தனி சிறப்பை சேர்த்தது. நடிகராக உடல் மொழியில் சிரிக்க வைத்தவர் குரலால் பும்பா கதாபாத்திரத்தில் ரசிக்க வைத்தார். இப்படி ரோபோ சங்கரின் சிறப்புகளை சொல்ல செய்திகள் பல உள்ளன. இதற்கிடையே சமீப ஆண்டுகளில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார். எனினும் முழுமையாக குணமடையாத அவர் மருந்துகளை எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு படப்பிடிப்பில் இருந்த போது உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சைகள் மேற்கொண்டும் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 46. கல்லீரல் பாதிப்படைந்த நிலையில் உடல் உறுப்புகள் செயலிழந்த காரணத்தால் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வாழ்வின் பல தருணங்களில் வலியை அனுபவித்த ரோபோ சங்கர் நம் வலிகளை மறக்க வைத்து சிரிக்க வைத்த கலைஞர். ஆனால் இப்போது சத்தமின்றி மௌனித்து கிடப்பதை கண்டு துயரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே துயரத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.